என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி என் குலதெய்வமாகிய பச்சையம்மனையை வணங்கி இந்த பிரகாஷையா எனக்கு இந்த 7வது கருத்தரங்களே இந்த 2026 புதிய வருடத்திலே 7வது கருத்தரங்களே எனக்கு பேசுவதற்காக முதல் பேச்சாளராக அறிவிச்சிருக்கிறார். அதற்கு மிகமான அவருக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், இன்றைக்கி என்னுடைய ஜோதிடத்தினுடைய அனுபவமும் ஜோதிடத்தோடு நான் பயணப்பட்டனா, ஜோதிடம் என்னோட பயணப்பட்டதா என்பதையே இந்த இடத்துல நான் எடுத்துரைக்க வந்திருக்கின்றேன். அதாவது இப்போ ஓடிக்கொண்டு இருக்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அஸ்த நட்சத்திரம் என்பது அதாவது உள்ளங்கையவும் கை தட்டுதலையுமே கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் விளங்குகிறது. அதாவது இந்த அஸ்த நட்சத்திரம் என்பது எனக்கு லக்கண புள்ளியாகவே இருக்கின்றது. இது ஜோதிடமும் எனக்கும் இன்றைக்கி என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, நான் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவன். கன்னியா லக்கணமும் மிதன ராசி. கன்னியா லக்கணம் என்பது அஸ்த நட்சத்திரத்தினுடைய 3வது பாகத்தில் என்னுடைய லக்கண புள்ளி இருப்பது. காலப்புருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடம்தான் மிதனமனையாக வரும். அந்த மிதனத்தில் தான் அம்சத்தில் அந்த லக்கண புள்ளி மிதனத்திலேயே விழுகிறது. 3ஆம் இடங்கிறது முயற்சி, வெற்றி, வேகம், துணிச்சல், ஆற்றல், திறமை, செயல் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவம் தான் ஒவ்வொரு கருத்தரங்களையும் எனக்கு இந்த முயற்சியை கொடுத்து இன்னும் ஜோதிடம் என்பது எனக்கு 8 வயதிலே நான் ஜோதிடத்தை தொட்டு உள்ளே வந்தவன். அதாவது முதல் நான் ஜோதிடத்தை முதல் இந்த ஜோதிடத்தில் அகத்தியரால் எழுதப்பட்ட நூலை தான் முதல் குடும்ப ஜோதிடம் என்ற நூலை தான் 8 வயதில் தொடங்கினேன். அதிலிருந்து எடுத்து முறைமொழி அதில் முழுமையாக அந்த புக்கை முழுமையாக படித்து முடித்து விட்டு தான் ஜோதிடத்தில் அப்புறம் உள்ளவே நுழைஞ்சேன். அதுக்கு பின்னாடி பல குருமார்களை அணுகின, பல புக்குகளை படித்த, பல ஜோதிட அனுபவங்களை பெற்ற பல நூல்களையும் படித்து அதனுடைய அனுபவத்தின் மூலமாகவே நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இந்த ஜோதிடத்துக்கும் எனக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்கணத்தில் எனக்கு புதன் செவ்வாய், அந்த புதனாகப்பட்டவன் இந்த லக்கணத்தில் 6 நிலை அடைகிறாரு. எந்த ஒரு கிரகமுமே அந்த இடத்துல 6 நிலையை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் புதனுக்கு மட்டுமே அந்த இடத்துல கன்னியா லக்கணத்தில் 6 நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கன்னா, அந்த புதன் என்ன பண்ணுறான்னா, உச்சம் பெற்றிருக்காரு, ஆட்சி பெற்றிருக்காரு, வர்க்கோத்திரம் அடைஞ்சிருக்காரு. அது அவன் அந்த புதன் நின்ற நட்சத்திர கால் கூட பார்த்தீங்கன்னா சித்திரை 2ஆம் பாகத்தில் நின்றுருக்காரு. அந்த சித்திரை 2ல் நிற்கும் போது அது வர்க்கோத்திரமும் அடைகிறாரு, தானபலம் பெறுகிறாரு, திக்பலம் அடைகிறாரு. அந்த புதனாகப்பட்டவன் அந்த இடத்துல 6 நிலையை பெற்றிருக்காரு. ஒரு ஜாதகத்தில் புதன் வலுவா நின்னாதான் ஜோதிடத்துக்குள்ளே வர முடியும் சொல்லுவாங்க. அந்த புதன் எனக்கு லக்கணமாகவும் ராசிநாதனாகவும் மிதன ராசி கன்னியா லக்கணம் ராசிநாதனாகவும் லக்கணாதிபதியாகவே நான் அந்த இடத்துல புதன் சித்திரை நட்சத்திரத்தில் 2ஆம் பாகத்தில் அவர் நின்று எனக்கு இந்த 6 நிலையும் பெற்றிருக்காரு. உச்சம், ஆட்சி, மூலத்திருக்கோணம், தானபலம், திக்பலம், வர்க்கோத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 நிலையும் பெற்றிருக்கிறாரு. அதனாலவே இந்த ஜோதிடத்துக்குள்ளே என்னை கொண்டு சேர்த்தது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாத கூட செவ்வாய் இருக்காரு. லக்கணத்திலே செவ்வாய் நின்றதுனால அந்த இடத்துல செவ்வாய் எந்த லக்கணத்தில் நிற்கின்றாரோ அதிக வேகத்தை கொடுத்து தூண்டுதலையும் கொடுத்து அந்த ப்ரெஸ் பண்ணி கொடுப்பார். அதனால தான் செவ்வாயும் அந்த புதனுமே இணைஞ்சு நின்றதால் இந்த ஜோதிடத்துக்குள்ளே வரத்துக்கு எனக்கு ஒரு காரணமாக நின்றது. அதே சமயத்தில் இந்த ஜோதிடத்துக்குள்ளே வரணும்னா வாக்கு பலமும் குருபலமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 2ஆம் இடத்துல எனக்கு குரு பார்த்தீங்கன்னா சுவாதி 4ல் துலாராசிலே நிற்கிறாரு. கூட புதனும் சூரியனோட இணைஞ்சிருக்காரு. அந்த சூரியனும் குருவும் இணைஞ்சிருப்பது அந்த சிவராஜ யோகம் சொல்லுவாங்க. அந்த வாக்குஸ்தானத்திலே எனக்கு குரு பகவானும் சூரியனும் நின்று எனக்கு சிவராஜ யோகத்தையும் கொடுத்து ஒரு சிறப்பையும் கொடுத்துருக்காருங்கிறது இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் விசாகத்தினுடைய 4ஆம் பாகத்திலே நிற்கிறாரு. அப்படி அம்சத்தில் வருகின்ற போது அந்த அவர் கடகமனையிலே தன்னுடைய சிறப்பான நிலையா காலப்புருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடமாகிய கடகத்தில் அந்த சுக்கரனும் சந்திரனும் திக்பலம் அடைவார்கள். அந்த இடத்துல அவர் ராசிக்கு 3ல் நின்னாலும் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சிறப்பான நிலையில் இருக்காரு. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அந்த ராகு பார்த்தீங்கன்னா சதயத்தினுடைய காலிலே நிற்கிறாரு. அந்த அவிட்டத்தினுடைய 4ஆம் பாகத்தில் நிற்கிறது ஒரு சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா சனி நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட வக்கரம் பெற்றிருக்காரு. வக்கரம் பெற்ற சனிக்கு 120 மதிப்பெண் இந்த இடத்துல கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சனி வெறும் நீச்சமாக இருந்தால் இந்த இடத்துல பலன் கிடையாது. வக்கரம் பெற்று நீச்சம் விடுவது
அது குருவுடைய பார்வையில் இருப்பதும் சூரியனுடைய பார்வையில் இருப்பதும் அந்த இடத்துல ஒரு சிறப்பாகவே இருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல எனக்கு சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரம் முதல் பாகத்திலே இருக்காரு. 12ஆம் இடத்துல கேது. இதுதான் என்னுடைய ஜாதகத்துடைய அமைப்பு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கும் எனக்கு லக்கண புள்ளிக்குமே தொடர்பு இருப்பதனால தான் இன்னைக்கு பிரகாஷ் ஐயா இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இது பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துல இருக்கு. மேலும் சில ஜோதிடத்தினுடைய நுணுக்கங்களை சில விஷயங்களை இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன். பஞ்சாங்கம் என்பது 5 அங்கங்கள். அதாவது இந்த 5 அங்கத்தை தான் பஞ்ச அங்கமாக சொல்கிறோம். ஜோதிடம்ங்கிறது பஞ்ச அங்கங்கள். அந்த பஞ்ச அங்கங்களில் முதல் வருவது கிழமை. அந்த கிழமையாக வருகின்ற கிழமை, அடுத்தது நட்சத்திரம், அடுத்தது திதி, யோகம், கர்ணம் என்பது 5ம் 5 அங்கங்கள். அப்படி கிழமைக்கு இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். அதில் வந்து ஒளி புரிந்த கிரகமாகிய சூரிய சந்திரன், சாயா கிரகம், நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகி கேதுகள், இவர்கள் 4 பேர் தவிர மற்ற கிரகங்கள் ஒரு 5 கிரகங்கள் இருக்கு. அவங்க தான் பஞ்சகுத்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த கிழமைக்கு வருகின்ற கிரகமாக வருவது செவ்வாயாகவும், அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகத்தை புதனாகவும், யோகத்திற்கு வரக்கூடிய கிரகத்தை குருவாகவும், திதிக்க வரக்கூடிய கிரகத்தை சுக்கரனாகவும், கர்ணத்துக்கு வரக்கூடிய கிரகத்தை சனியாகவும், இந்த பஞ்ச குஜவர்களையும் இந்த இடத்துல எடுத்து திதிகர்ண யோகங்களை எடுத்து பஞ்சாங்கம் என்பதற்கான விளக்கங்கள் இந்த 5ம் சேர்ந்ததான் பஞ்சாங்கங்கள். பஞ்சாங்கத்தினுடைய விளக்கமாகும். இதில் வந்து 5 கிரகங்களும் பொறுப்பேற்று இந்த சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்.